அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பெயர்கள் கூட நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் அவங்க அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குள்ள பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த ஜெயசீலன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாக துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் போகிறவங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டோட விளக்கங்களை தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரிஷ்ட பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம். ஜெயசீலன் என்ற பெயருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஈக குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், வரட்டு பிடிவாத குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. மூணாவது பாயிண்ட், முட்டை பிரியராக இருப்பீங்க, முட்டை ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க. நாலாவது பாயிண்ட், ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு. அஞ்சாவது பாயிண்ட், சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க. ஆறாவது பாயிண்ட், உங்கள் முகத்தில் தழும்போ மச்சமோ மருவோ இருக்கும். ஏழாவது பாயிண்ட், அழகான மனைவி அமைவாங்க. எட்டாவது பாயிண்ட், மனைவிக்கு இளமையான தோற்றம் இருக்கும். ஒன்பதாவது பாயிண்ட், வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க. 10வது பாயிண்ட், நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. 11வது பாயிண்ட், ஆண் குழந்தை நினைச்ச மனக்கவலை உங்கள்கிட்ட இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 12வது பாயிண்ட், மனைவி புத்திசாலியாக இருப்பீங்க. 13வது பாயிண்ட், மனைவி கண்டிஷன் போடுவாங்க. 14வது பாயிண்ட், அசிடிட்டி பிரச்சனை உங்களுக்கு உண்டு. 15வது பாயிண்ட், தாய்மாமாவுக்கு மன வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு. 16வது பாயிண்ட், முன்கோபியாக இருப்பீங்க. 17வது பாயிண்ட், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. 18வது பாயிண்ட், ஒரு தாய்மாமா இளம் வயதிலேயே இறந்துருப்பாங்க. 19வது பாயிண்ட், படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும். 20வது பாயிண்ட், மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. 21வது பாயிண்ட், உடல் சூடு உங்களுக்கு அதிகங்க. அதன் காரணமாக தலைவலி, கண்ணெரிச்சலால் அவதிப்படுவீங்க. 22வது பாயிண்ட், அடிக்கடி வயிற்று வலியால் அவதிப்படுவீங்க. 23வது பாயிண்ட், தலைமுடி உறுதல் பிரச்சனை, வழுக்க பிரச்சனை சம்மந்தம். ஒன்று தலைமுடி உறுதல் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா தலை வழுக்கை இருக்கும். 24வது பாயிண்ட், உங்கள் குடும்பத்தில் செய்வன பிரச்சனை இருக்குதுங்க. அதுக்குண்டான சிம்டம்ஸ் சொல்லி நிரூபித்து காட்டுறேன். கால் சம்மந்தமான பிரச்சனை, கால் வலி, கால் உளைச்சல், அடிக்கடி காலில் அடிபடுறது, காலில் சின்ன புண்ணு வந்தாலே ஆறாமல் இருக்கிறது, தரையில் உட்காந்தாலே கால் மரத்து போகிறது, உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் 3 வயதுக்கு நான் சொல்கிற சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க, லேட்டாக தான் தூங்குவீங்க. அப்படியே தூங்கினாலும் பதறி முழிக்கிறதோ, கெட்ட கனவுகள் வரதோ இருக்கும். திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது, எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காதுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதுவுமே அமையலையே, கிடைச்சதை தானே நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும். அதற்கு மூல காரணம் இந்த செய்வனை தாங்க. அது உங்கள் தாத்தா காலத்தில் வந்தது. கட்டாயம் இந்த செய்வனைக்கு நிவர்த்தி செய்யணும். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா லோக்கலில் அவங்கள வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க. 2 மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. கட்டாயம் இந்த நிவர்த்தி செய்யணும், அப்படின்னா தான் முன்னேற முடியும். 25வது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்துலையும் விடாமுயற்சி செய்வீங்க. அந்த விடாமுயற்சி தான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டே. இத்துடன் ஜெயசீலன் என்ற பெயருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 25 பலன் சொல்கிறேன் அப்படி நாங்கள் ஜாதகத்தை சின்னால் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.